வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் என்னென்ன பங்குகள் நமக்கு வாய்ப்பு தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வாய்ப்புகள் தந்த சில பங்குகளை முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பார்க்கலாம். புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு பேங்க் ஆஃப் பரோடா. 230 280 இரண்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம். 200 தாண்டும் போது கொஞ்சம் அதனுடைய ஓட்டம் தடுமாறி இருந்தாலும் 230 தாண்டி 280 பிடிச்சிட்டாங்க இந்த வாரம். ஸோ யாராவது ஹோல்டிங் வச்சுருக்கிறவங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுடைய பயணம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் எடுத்து சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக்கு ஜிபிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. இது 156 210 கொடுத்துருந்தோம். இந்த வாரம் கிட்டத்தட்ட இதனுடைய உச்சம் பார்த்தீங்க அப்படின்னா 204 ரூபா 80 காசு வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ தயாராக இருங்க. அடுத்த வாரம் அந்த 210 நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஹோல்டிங் இருந்ததுன்னா உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்க்கு இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த தகவல்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி இந்த வாரத்தில் இன்னும் பல ஸ்டாக்குகள், குறிப்பாக சொல்லணும்னா கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி, என்டிபிசி, பவர் கிரேடு, சென்ட்ரல் பேங்க்கு, ஸ்வான் எனர்ஜி, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், தெய்வயானி, அந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்டாக்ஸ், யூகோ பேங்க்கு, இதெல்லாமே இந்த வாரம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஐடிபிஐ பேங்க் கூட நம்ம கொடுத்தது நல்லா போயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்தினுடைய ஏற்கனவே சொன்ன சில பங்குகள் நல்லபடியாக மேலே அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கு ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. அது என்னன்றதையும் பார்த்துடலாம். இந்த சப்ஸ்கிரைபர் கேட்டது ஐஆர்எஃப்சி. அஃப்கோர்ஸ் ஏற்கனவே ரயில்வே ஸ்டாக்ஸ் நிறையா பார்த்துட்டோம். செகண்டு ரவுண்டும் கொடுத்து செகண்ட் ரவுண்டையும் தாண்டி அது மேலே போயிட்டதுனால நமக்கே இப்போ அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு தான் போயிருக்கு. பட் ஐஆர்எஃப்சியை பொறுத்தளவில் நம்ம 135 கொடுத்தோம். அதையும் தாண்டி அந்த வாரத்திலேயே, அதை தாண்டுற வாரத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து 160க்கு மேலேயே போச்சு. மேக்ஸிமம் டாப் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா 192.80 வரைக்கும் போயிருக்காங்க. மறுபடியும் அங்கேருந்து ஒரு கரெக்ஷனை கொடுத்து 135 கீழே க்ளோசிங் கொடுக்காம இந்த வாரம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கீழே போனாலும் 127 65 வரைக்கும் போனாலும் க்ளோசிங் 155 45ங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் இப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக அதுக்கு ஆக்ட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த பெரிய கேண்டிலில் ஒரு 50% வரைக்கும் திரும்பினதையும் நம்ம இப்போது பார்க்க முடியுது. ஸோ இதே ரேலி அடுத்த வாரம் தொடர்ந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 180 தாண்டி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா அடுத்த கட்டமாக 235, அதாவது அந்த ஹையை தாண்டும் போது 235, அதை தாண்டி போகும்போது 301 வாய்ப்புகளாக, அதாவது ரெசிஸ்டன்ஸாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இது டார்கெட்ஸ் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 135 108 முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இதில் வேலை செய்யணும். இப்போ நம்ம சொல்லப்படுறது கண்டிப்பாக மேலே போகும் அப்படிங்கிற மாதிரியான உதாரணமாக எடுத்துக்கூடாது. இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து இது இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுச்சு அப்படின்னா அடுத்த கட்டங்களாக அந்த 2 லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒருவேளை அது சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா 135 108 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு நீண்ட கால அடிப்படையில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு சப்போர்ட் லெவல்லையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து மீண்டும் அது மேலே இருக்கக்கூடிய ஹையை கட் பண்ணும்போது இந்த லெவலுக்கு போகுன்ற நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக வாங்கி வைக்கலாம். அப்படி தான் என்னுடைய தாட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. இந்த வாரத்துக்கான புதிய ஸ்டாக்குகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதல் ஸ்டாக் ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸ். இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது ஏறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 282 ஒரு லோ அப்படிங்கிற அந்த லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 410க்கு மேலே ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 436 க்ளோசிங் போயிருக்கு. 468 65 ஹைன்ற லெவலில் க்ளோசிங் இருக்குது.
ஸோ ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட, அதுவும் ஒரு ரீசெண்ட் டிவிடெண்ட் ஒன்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு. அதாவது 23 ஃபெப்ரவரியில் ஒரு ₹2 அதில் டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகளாக இருக்குது. பட் டிவிடெண்ட்றது ஒரு நமக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம் தான். அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அது ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் நமக்கு இந்த லெவலை நமக்கு தாண்டும் போது மெயினாக சொல்லணும்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இந்த 410 நம்ம எடுத்துக்கிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எனி டிப் 410க்குள்ளே எங்கே வரும்போதும் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை இதுலேருந்தே அது மூவ் ஆகுது அப்படின்னாலும் நம்ம இதில் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு 490 அப்படிங்கிற லெவல் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 540 அப்படிங்கிற 2வது லெவல் வரைக்கும் ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்ஸில் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய முதல் தேர்வு. நீங்களும் இந்த டெக்னிக்கலாக இந்த மூவ் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னா மட்டும் உங்களுடைய பயணத்தை இதில் தொடரலாம். இதுதான் என்னுடைய முதல் தேர்வு. அடுத்த ஸ்டாக் என்னன்றதை பார்க்கலாமா? என்னுடைய அடுத்த தேர்வு ஜொமேட்டோ. ஏன் ஜொமேட்டோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 45லேருந்து 160 ரூபாய்க்கு இப்போ போயிருக்கு. 160 ரூபாயிலேருந்து தான் 45க்கு வந்தது. இப்போ கிட்டத்தட்ட அதே 160 ரூபாய்க்கு மீண்டும் போய் தன்னுடைய பயணத்தை நிறுத்தியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அடுத்த வாரம் இந்த 160க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்க வாய்ப்புகள் இருந்தால் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட், அதாவது ஒரு இயர்லி பிரேக் அவுட் வந்து கிடைக்கிறதுக்கு ஜொமேட்டோவில் வாய்ப்புகளாக இருக்குது. 160க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவலாக இந்த ஜொமேட்டோ ஸ்டாக்கில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நமக்கு போகக்கூடிய இடம் 245 அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 294 வரைக்கும் நமக்கு வாய்ப்புகளாக ஜொமேட்டோவில் கிடைக்கும் எதிர்பார்க்குறேன். காரணங்கள் இதுதான். நீங்கள் இப்போ அந்த கேண்டில்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும். புறப்பட்ட இடத்துலேருந்து கீழே வந்து திருப்பியும் அதே புறப்பட்ட இடத்துல வந்து நின்றுருக்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் கிடைக்கும்போது நமக்கு ஜொமேட்டோவில் ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் இப்போ தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். நடந்தால் மட்டும் முயற்சியை தொடருவோம். ஸோ உங்களுக்கும் இது திருப்தி அளித்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை நீங்கள் தொடருங்கள். அடுத்த ஸ்டாக் பஞ்சாப் சிந்த் பேங்க். இது ஏற்கனவே நம்ம வந்து இதில் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் எல்லாம் அது கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட மேலே போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு கரெக்ஷனில் கீழே வந்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. 67.50 நிற்கிது. எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்போ 71க்கு மேலே ஒரு வேளை இது ஸ்ட்ராங்காக மேலே போய் க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்துச்சு அப்படின்னா இன்ட்ரீம் லெவலாக இதில் நமக்கு 82 அப்படிங்கிறது முதல் வாய்ப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 98 அப்படிங்கிற லெவலுக்கு இது போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ காரணங்கள் என்ன அப்படின்னா தொடர்ந்து அதில் ஏற்றம் இருந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வாய்ப்பு 71க்கு மேலே தரலை அப்படின்னா மீண்டும் கீழே நோக்கி வர்றதுக்கும் வாய்ப்புகளாக மாறிடும். எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ 71க்கு மேலே க்ளோசிங் வைக்கலைன்னா இதில் என்ட்ரி கொடுக்கறது அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயமா இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். முயற்சி பண்ணுவோம். அடுத்த வாரம் அந்த வாய்ப்புகளை கொடுத்தா மட்டும் தொடரலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீங்களும் உங்களுடைய செல்ஃப் அனாலிசேஷனை பண்ணி உங்களுடைய முதலீட்டை நீங்கள் தொடருங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் என்எம்டிசி ஸ்டீல். இது கிட்டத்தட்ட நம்ம 60, 72 கொடுத்துருந்தது. 72 அடிச்சுட்டு கடந்த 2 வாரங்களாக மீண்டும் 60க்கு கீழே வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புறத நம்ம என்எம்டிசி ஸ்டீலில் பார்க்க முடிந்தது. இப்போ மீண்டும் இது என்ன செய்யும் அப்படின்னும்போது 72க்கு மேலே க்ளோசிங் வைக்கும்போது மறுபடியும் அதனுடைய மேல் நோக்கிய பயணத்தை அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அடுத்த வாரம் அது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இல்லை அடுத்து வரக்கூடிய வாரங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் காத்திருந்து 72க்கு மேலே தாண்டும் போது மட்டும் நம்ம முதலீட்டை நோக்கி போகலாம். அப்படி முதல் வாய்ப்பாக நமக்கு கிடைக்கிறது 93 அப்படிங்கிற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 111 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் என்எம்டிசியில் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா 72லேருந்து மீண்டும் 60 சப்போர்ட்டை எடுத்து திரும்பி இருக்கிறதுனால மறுபடியும் 72 கட் பண்ணும்போது இந்த 2 வாய்ப்புகளை நோக்கி ஸ்ட்ராங்காக போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா போகலாம் அப்படிங்கிறது தான் என்எம்டிசியில் என்னுடைய எண்ணம்.
ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை வெயிட் பண்ணி பாருங்கள். 72 கட் பண்ணும்போது மட்டும் உங்களுடைய பயணத்தை அதில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இல்லை 60 கிட்ட வரும்போது அங்கே கூட நீங்கள் உங்களுடைய பையை தொடங்கலாம். இல்லை 52க்கு கீழே போனாலும் நமக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வந்தாலும் ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க இந்த 2 லெவலையுமே சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு கூட வாங்குறதுக்கு என்எம்டிசியில் சான்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ இந்த வாரம் என்னுடைய தேர்வுகள் இந்த 4 ஸ்டாக்குகள் தான். இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டாக்கை காட்டுறேன், அதற்கான காரணத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பார்ப்போம். அடுத்த ஸ்டாக் பாருங்கள். இது வந்து கனரா பேங்க். இதை ஏன் நான் முக்கியம்னு சொன்னேன் அப்படின்னா, நம்ம கொடுத்த 345, 390, 470 இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக எங்கே போகும்னு பார்க்கும்போது 616 வரைக்கும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். இப்போது கிட்டத்தட்ட 585 க்ளோசிங் இருக்குது. 594 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்காங்க. இப்போ என்னன்னா, வரக்கூடிய ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து ஃபேஸ் வேல்யூவை பிரித்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் இந்த 2-3 வாரங்களாக கண்டினியூஸாக இதனுடைய மூவ் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பிரதிபலிச்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் என்னை பொறுத்தளவில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இப்போ நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே இந்த இடத்துல நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போவாங்க. என்னமா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தயவுசெய்து அந்த முடிவில் யாரும் வாங்க வேண்டாம். அது வந்து ஒரு சம்பிரதாய வேலையாக தான் நான் பார்ப்பேன். ஏன்னா உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ குறையுது, ஸ்டாக்கினுடைய ரேட்டு வந்து குறையுது. இதில் வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ நீங்கள் 600 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதை 5ஆக பிரிக்கும்போது உங்களுக்கு என்ன வேல்யூவில் கிடைக்குமோ அந்த வேல்யூ கிடைக்கும், அவ்வளோதான். நீங்கள் அதை 5ஆக பிரித்த பிறகு கூட கம்மியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரேடிங் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். வேல்யூ குறைஞ்சி வர்றதுனால நிறைய பேர் கனரா பேங்க்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடுமே தவிர, மற்றபடி நமக்கு ஒரு பெரிய இப்போ ஒரு போனஸ்னால் கூட பரவாயில்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டாக் கிடைக்குது அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூ குறையாமல் கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். அது கூட என்னை பொறுத்தளவில் ஒரு பெரிய இதுவாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அந்த போனஸ் ஷேர் கிடைக்கும்போது நமக்கு ஸ்டாக்கினுடைய வேல்யூவும் பாதியாக குறையிறது தான் எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த 2 காரணங்களுக்காகவும் நம்ம ஒரு ஸ்டாக்கை போய் திடீர்னு ஃப்ரெஷ்ஷாக பை பண்ண வேண்டியதில்லை. டெக்னிக்கலாக அதனுடைய மூவ் அடுத்தடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் நீங்கள் உங்களுடைய ப்ரெசன்ஸை இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ நீங்கள் அதை மனசில் வச்சுக்கங்க. யாரும் இந்த மாதிரியான ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, போனஸ் அறிவிப்புகள்லாம் நிறைய வீடியோஸ் வருது. உங்களுக்கு மேற்கொண்டு ஒரு 5 ஷேர்கள் கிடைக்கும், இந்த பங்குகள் வாங்கினா அப்படின்லாம் போடுறாங்க. அப்படி போடும்போது அதை பார்க்கக்கூடிய நீங்கள் அவசரப்பட்டு போய் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆன பிறகு அந்த ஸ்டாக்கு விறுவிறுன்னு கீழே இறங்கி வரும்போது உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி எண்ணத்தோடு நீங்கள் போக வேண்டாம். கனரா பேங்க்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, டெஃபினட்டாக இப்போ இந்த 616 டச் பண்ணும்போது நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். மீண்டும் அது கீழே நோக்கி வரும்போது 470 சப்போர்ட்டுங்கிற போது அடுத்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா என்ன ரேஞ்சில் மாறுதோ அதை நம்ம பிளான் பண்ணி அப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு முக்கியமான சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நமக்கு இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை எடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் இதை எடுத்துக்கிட்டு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய பங்குகளுடைய தேர்வு. தொடர்ந்து அடுத்த வாரம் புதிய வாய்ப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.